ஹலோ. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார் சிவகுமார் அது. ஆமாம் சார், சொல்லுங்கள். ஓகே சார். சார் நாங்கள் ஜக்கீரன் வீட்டில் இருக்கோம் இப்போ. ஓகே. அவர் வந்து ஃபியூ நேம் லிஸ்ட் கொடுத்தாருல. என்ன இப்போ வந்து அன்னைக்கு போலிங்கில் வந்து காசு பத்தலை கொடுக்கல ரொம்ப பேத்துக்கு அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் இது பண்ணாங்கண்ணா. அப்போ ஓகே. நாங்கள் காசு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ஒரு 4-5 பேருக்கு இப்போ கொடுத்தோம். ஓகே. அப்போ உங்கள் பேர் லிஸ்ட்டும் கொடுத்தாரு. அவர் சொன்னார் ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து காசு பத்தலை, இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கல, இப்போ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதான் சரி, உங்களுக்கு எத்தனை பேர் காசு வேணும் அப்படின்ட்டு ஏதாவது டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன காசு சொல்கிறீங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு சார். ஓகே. அதான் அன்றைக்கி 50 வெள்ளி. யார் 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 பேசுகிறீங்க? என்னங்க சார்? யார் பேசுகிறது சார்? இது எங்கள் பேர் நாங்கள் சொல்லக்கூடாதுங்க சார். ஏன்னா இது வந்து நாங்கள் காசு கொடுக்குறது மட்டும்தான். ஏன்னா நாங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லக்கூடாது, எங்கள் டீட்டெயில் தான். ஓ ஆமாவா? ஆமாங்க சார். காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. நம்ம வந்து அந்த எங்களோட போலிங்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம 50 வெள்ளி கொடுத்தோங்க. ஓகே. அப்போ வந்து நிறைய பேத்துக்கு பத்தல அப்படின்ட்டு அப்போ ஜக்கீரன் வந்து ஃபியூ நேம் லிஸ்ட் கொடுத்தாரு பாருங்களேன். அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். லைக் கொடுத்தோம் பாருங்களேன், ஆள் சொல்லக்கூடாது, நான் கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட. அப்போ உங்கள் பேரும் கொடுத்தாரு. ஏன்னா அவர் சொன்னார் எங்கேயும் பத்தலை, நிறைய இஷ்யூ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ணா நம்ம அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் சார். நம்ம எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் அது முடிஞ்சிச்சு. திருப்பி தேடி கொடுக்க முடியாது. அவங்களாம் வெளியில் இருக்காங்க, யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. இல்லை லைக் ஏன்னா ஃபியூ பேர் வந்து லைக் என்ன ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு காசு எனக்கு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ அதான் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது லைக். ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ மேபி ஒரு ஃபியூ கொடுத்துருப்பாங்க, லைக் 100-200 அந்த மாதிரி காசு கொடுத்துருப்பாங்க பீப்புளுக்கு. நான் நிறைய பர்சனல் நிறைய கொடுத்துருக்கேன். நான் பர்சனல் 500 கொடுத்துருக்கேன் நான். ஓகே. ஆனால் எனக்கு கணக்கு இல்லை, நான் கொடுத்தது தான் வந்து வச்சிருக்கேன். ஓகே. பட் ஆனால் ரெக்கார்ட் வரும்னா வந்து நிற்கிற நாளைக்கு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ரெக்கார்ட் நாளைக்கு எடுத்துட்டு இல்லை ரஃப்லி உங்களுக்கு தெரியும்ல. இப்போ லைக் மேபி எத்தனை பேருக்கு அவங்க கொடுக்க சொன்னாங்க, எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க, இல்லை எவ்வளோ ஷார்ட்டேஜ் என்னது அப்படின்ட்டு. இல்லை இப்போ என்ன சார், அவங்க கொடுக்க சொன்னது வந்து 50 ringgit கொடுக்க சொன்னாங்க. அதாவது அபவ் 40 kilometers வந்தாங்க எல்லாத்துக்கும். அபவ் 40 kilometers. அபவ் 40 kilometers வந்து 50 கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் எந்த சாரி பிஃபோர் நீங்கள் எந்த ஸ்கூலில் கொடுத்தீங்க? புக்கிரத்தான் பாரு. Bukirottan Baru, that means on the way after Bukirottan, isn't it? Yeah. Okay. அந்த என்னன்னா கொடுத்தீங்க. ஏன்னா வந்து நான் போயிட்டு ஒருத்தவங்க பார்த்தேன், பண்டபூரில் பார்த்தேன் பாருங்களேன். அப்போ அவர் சொன்னார் நான் வந்து 70 பேர்த்துக்கு கொடுத்தேன், எனக்கு வந்து ஒரு ஷார்ட் 110 என்னமோ சொன்னார். அவர் வந்து அவுட் சைடர்ஸ். இப்போ எல்லாம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அவர் சொன்னார் ஃபோன் நம்பர் காசு வேணும், காசு கொடுங்க, காசு வச்சுன்னா கொடுங்க, பேங்க் பண்ணுங்க, வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார். தென் அவர் மீட் பண்ணி நான் காசு கொடுத்துட்டேன் பாருங்களேன். அவர் கேட்ட காசு கொடுத்துட்டேன் நான். அதான் நீங்கள் எத்தனை பேருக்கு ரஃப்லி கொடுத்தீங்க? மேம் இருக்காங்க. நீங்கள் அப்படி வந்து நீங்கள் வந்து ஏன்னா அந்த பொறுப்பு நான் இன்சார்ஜ் இல்லை. ஏன்னா அவுட் சைடர்ஸ் வந்து நான் இன்சார்ஜ் இல்லை, அது வேற ஆள் பொறுப்பு இருந்தாங்க. அப்படி நீங்கள் ஏன்னா அந்த ஜக்கீரன் உங்கள் பிள்ளை கொடுத்தாரு. இல்லை அவர் என் பேர் கொடுத்தாரு. சாரி, அப்போ யார் இன்சார்ஜ் அந்த இடத்துல? நீங்கள் பெட்ரோல் பிடிஎம் இருப்பாரு. பெட்ரோல் பிடிஎம் வந்து சிவசுப்ரமணியம். ஓ சிவாவா? ஓகே சிவசுப்ரமணியம். அவர் என்ன பெரும்பாலும் நிறைய விஷயம் வந்து நாட்டா ரொம்ப டீல் பண்றதுனால அவரு கூட அவர் எல்லாத்தையுமே புஷ் பண்ணிடுவார் எல்லாத்தையுமே. ஆனா அது வந்து நான் இன்வால்வ் இல்லை. அதை வந்து நான் கொடுத்தது கூட நான் ரொம்ப கொடுத்துருக்கேன். 300-400 hours கொடுத்துருக்கேன். ஆனா நல்லா கலெக்ட் பண்ணேன். நல்லா பிரச்சனை இல்லை. அப்போ வந்து போட்டுக்கோம் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து வேண்டியது வந்து ப்ராப்ளம் வளர்க்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டோம் நம்ம. ஆனா வந்து ஒவ்வொரு இன்னும் சார் லைக் நீங்க அங்க கொடுத்தீங்க. புக்கிரோத்தான் யாரு சார் கொடுத்தா? புக்கிரோத்தான் அந்த ஒரு ஸ்கூல் இருக்குது தானே, அது என்ன ஸ்கூல்? கிளப். அந்த ஸ்கூல் யார் சார் கொடுத்தா? கம்பவுண்ட் கிளப் வந்து அவர் வந்து நல்ல மாடுது. அவர் தான் கிட்ட தெரியும். ஆனா யாரு கொடுத்தாங்க எனக்கு தெரியாது. பேர் என்னங்க சார்? சாரி, நல்ல மாடுது. அவர் வந்து ஃபோன் நம்பர் இருக்காங்க சார்? இல்ல சார், என்கிட்ட இல்ல நம்பர் இல்லைங்க சார். நம்பர் என்கிட்ட இல்ல. நீங்க சூஸ் பண்ணி ஃபோன் அடிச்சுன்னா அது வந்து எங்களோட பிடிஎம். அதாவது நாங்க இருந்து அதாவது அந்த வீட்டு சிவசுப்ரமணியம் இது இருந்துச்சு. ரெக்கார்ட் ஃபோன் நம்பர் யார்கிட்ட இருக்காங்க சார்? சூஸ் பண்ண நம்பர் வந்து 010. இல்ல சிவசுப்ரமணியம் சார். அந்த நல்ல என்ன சொன்னீங்க? நல்ல மருது. நல்ல மருது நம்பர் என்கிட்ட இல்ல சார். இல்ல நம்பர் இல்ல. இல்ல என்கிட்ட இல்ல. சரி, அவரு எங்க இருக்காரு? கமன் கமசான். எங்க சார்? கமன் கமசான். கமன் கமசன். சரி சார். நானு கம்பங்கத்தான்கிட்டியா? சரிங்க சார்.
அவர் நம்பர் உங்ககிட்ட இல்லை. பரவாயில்ல, நான் ஜக்கீரான்ட்ட கேட்குறேன் அவர் நம்பர் இருக்கான்ட்டு. சரி, ஓகே. ஆனால் எல்லா இடத்துலையும் சார் லைக், ஆனால் உங்களுக்கு சோஃபா நோ ப்ராப்ளம்லாம்? எனக்கு வந்து சோஃபா நான் கொடுத்த நான் 3-4 அளவுக்கு. ஆமாங்க சார். சிவா சொன்னாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அது நான் உங்ககிட்ட எப்படி வாங்குவேன், நான் அவர்கிட்ட தான் வாங்க. சரி, வேற இடம் உங்களுக்கு எங்கேயாவது தெரியுமா லைக் காசு பத்தாத இடம் ஏதாவது, லைக் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த காசு பத்தல லைக் கம்பங்கொண்டா இல்லாட்டி அங்கிட்டு லைக் கோலஸ்லாங்கும் லைக் எந்த ஏரியா? இல்லை எல்லாம் மோஸ்ட்லி என்னன்னா வந்து ஓவரால் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சீட்டில் என்ன பண்ணோம்னா வந்து இப்போ லைக் 40 கிலோமீட்டர் ஆக்சுவலாக வராங்க பாருங்க. அப்போ என்ன பண்ணோம் நம்ம வந்து ஆக்சுவலி அலோகேஷன் நம்மளுக்கு வந்து ஏறக்குறைய வந்து 70 பேர் 80 பேர் தான். அப்படிதான் வந்து ரெக்கார்ட்ல இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலி அங்க வந்து பத்தமா வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 people ஆல்மோஸ்ட் 200 people வந்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ண வந்து எக்ஸ்ட்ரா நீங்க காசு வரும்போது எல்லாம் வில்லேஜ்ல. சாரி நான் இன்டர் பண்றதுக்கு. இந்த எலோகேஷன் யார் உங்களுக்கு கொடுத்தது? இந்த எலோகேஷன் லைக் அமலாவதி பலிமன் கோலஸ்லாங்க யாரு கொடுத்தது இது வந்து உங்களுக்கு? அம்லோ அல்ல அமலோல அதான் யார் இன்சார்ஜ்? அது ஜக்கீரான் தவிர வேற யாரு? அது தனியாக நிறைய டிவிஷனுக்கு வந்து நிறைய பேர் இன்சார்ஜ் வந்து. ஓகே. ஏன்னா இது வந்து லைக் வந்து இந்த வாட்டி ஏன்னா பலிமன் கோலஸ்லாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் பாருங்களேன். நல்லா அதை கவனிச்சிக்கணும் பத்திரமா அப்படின்ட்டு இப்போ மேடத்துலேருந்து எனக்கு உத்தரவு வந்துச்சு. அப்போ நான் பர்சனலியாக நான் இறங்கி நான் தான் இது பண்ணிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஓகே. அப்போ வந்து எங்கெங்க ப்ராப்ளம் இருக்கு. ஆமாங்க சார். அப்போ நாங்கள் வந்து டத்து இருமு தான். ஆனால் ஆக்சுவலி நாங்களாம் வந்து எங்கள் பேர் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்தோமா லைக் கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா நாங்களாம் வந்து லைக் சொல்லி பாருங்களேன். ஓகே. நாங்கள் வர்றது ஏன்னா எங்களோட டீட்டெயில் வெளியாகக்கூடாது. நாங்கள் வருவோம், காசு கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் வந்து நேரம் உங்களை வந்து பார்க்க விட மாட்டோம். நாங்கள் வந்து கொடுக்குற வழியில கொடுத்துட்டு போயிடுவோம் நாங்கள் அந்த மாதிரி. ஏன்னா நாங்களாம் வந்து நீங்க அப்ப நான் எனக்கு இனிமே டைம் கொடுங்க. நான் செக் பண்ணி எத்தனை பேர் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஏன்னா எலோகேஷன் வந்து 70 பேர் தான். எக்ஸ்ட்ரா எவ்வளவு பேர் சொல்லிட்டு நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ பேர் சொல்லி நான் சொல்லிடுறேன் நான். அப்போ நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல, சிவாக்கே அடிச்சிடுறேன். ஏன்னா சிவாக்கு தான் ஆக்சுவலி சிவா அவர் வந்து நினைக்கிறேன் உங்கள் நம்பரை கொடுத்துட்டாரு உங்களுக்கு. சிவான்னு ஒன்று சிவகுமார் நம்பரை கொடுத்துட்டாங்க. நான் ஜக்கீரான்ட்டே பேசிடுறேன், பிரச்சனை இல்லை. நான் ஜக்கீரான் வீட்டில் தான் இருக்கிறேன் இப்போ ஆக்சுவலி. ஜக்கீரான் டிஸ்கஷன் இருக்குது. ஏன்னா ஃபியூ திங்ஸ் செட்டில் பண்ணணும். ஏன்னா டோன்ட் மலவத்தி ஃபியூ திங்ஸ் நான் நீட் டு செட்டில்லாம் எங்கெங்க என்னென்ன. ஏன்னா ஓச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஓச்சர் கொடுத்தவங்களுக்கு காசு கிடைக்கல, ஓச்சர் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஃபியூ இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஓச்சர் ஏதாவது கிடச்சிச்சா உங்களுக்கு? என்ன ஓச்சர் சார்? ஏன்னா இப்போ நம்ம ஓச்சர் வேறு கொடுத்தோம். ஓச்சர்னா லைக் ஓச்சர் தெரியும் தானே உங்களுக்கு. லைக் 100 இங்கே 200 இங்கே 300 இங்கெல்லாம் ஓச்சர் கொடுத்தோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மோஸ்ட்லி. அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல நம்மளுக்கு. ஓ அதெல்லாம் எதுவுமே கிடைக்கலங்க சார். ஏன்னா ஓட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த காசு எடுத்துக்க சொல்லிட்டோம் பாருங்களேன். ஓ அது என்னன்னா வந்து எழுதி கொடுத்தோம் சார். அதெல்லாம் காசு வரவே இல்லை சார். சாரி என்ன சொன்னீங்க? அது எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஐசி போட்டு எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தா காசு அதெல்லாம் ஒன்றுமே காணும். அதெல்லாம் ஒன்றுமே வரல. மேபி லைக் இந்தியன் சீரியனால அவங்க சரியா செய்யலையோ. ஏன்னா ஒரு புக்கு வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்தேன். அந்த புக் ஸ்மால் கூப்பன் மாதிரி இருந்துச்சு. ஸ்மால் கூப்பன் மாதிரி ரைட். அந்த கூப்பன் அதுல வந்து 50 கூப்பன் கிட்ட இருந்துச்சு. ரைட் 50 கூப்பன். ஒண்ணுமே வரலையா? அதான் ஒரு காசு வரல. அப்ப எல்லாம் அது எங்க போயிட்டு அதெல்லாம் லைக் லாய்க்கன் ஏரியாவுக்கு போயிடுச்சோ? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஜினியர்ஸ்க்கு யாரும் கொடுக்கலையா? ஏன்னா நிறைய இல்ல அந்த குப்போன் தான் வந்து நம்ம நிறைய கொடுத்தோம். அந்த குப்போன் தான் உண்மையில பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்தோம். ஆனா நான் பார்த்தேன் சில மிளைஸ் பாத்தீங்கன்னா 300 வந்து நிறைய பேர் பல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா? அந்த கூப்பன் வந்து இல்லீகல் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இல்லீகல் கூப்பன் அப்படின்ட்டு பாலா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓ ஏன் காசு ஒழுங்கா கொடுக்காதனாலயா? அது இல்ல காசு கொடுக்கறதுக்கு முன்னுக்கே எலெக்ஷனுக்கு முன்னுக்கே வந்து இது வந்து இந்த கூப்பன் யாரும் இல்லையா எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. வந்து அந்த கூப்பன் வந்து சொன்னாரு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இது வந்து சீக்கிரட்டா இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் நிறைய எழுதி கொடுத்தவங்க வந்து காசு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மாசம் 300 ஒரு கூப்பன் போச்சு அப்படின்னா இப்ப வந்து ஒரு 100 கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னாங்க. ஆனா சுவாசம் வச்சு ஒரு காசும் ஒன்றும் வரல. ஓகே சார், தேங்க்ஸ் லாட் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்படி ஏதாவது டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன். நான் ஜக்கீரான்ட்ட பார்த்துக்கிறேன். நீங்கள் முக்கியவத்தன் பருவத்தான்னு சொன்னீங்க. அப்படி ஏதாவது டீட்டெயில் வேணும் ஏதாவது வேணும்னா நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்ணேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே பாய் சார்.